ஈரானில் என்ன தாக்கம் இருக்கு? மற்ற தாக்குதலை பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு முன்னு ஈரானுடைய பேரழிவுகள் எதுவாக மறைமுகமாக கிடைக்கிற தகவல் வரைக்கும் 20,000 பேருக்கு மேலே ஈரானில் மரணங்கள், 200 பேர் கொத்தாக மடிந்து போய்விட்டார்கள் அமெரிக்க படைகள். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. யுஏயில் இருக்கக்கூடிய அல்மின் ஹாந்தா ஏர்ஃபோர்ஸ் போட்டிருக்கு. அல்மின் ஒருவேளை அந்த இடமா நீங்க சொல்ற இடம் தானே பாருங்க. யுஏயில் இருக்கக்கூடிய அல்மின் ஹாந்த் ஏர்ஃபோர்ஸ், அங்கதான் அமெரிக்கர்களை காலி செஞ்சிருக்காங்க. அது வந்து வேற இடம். சாமர் வந்து என்ன சொல்லிட்டாரு, உனக்கு நான் ஆயில் தர்றேன், வேணும்னா என் சொல்ல கேளு, என் கூட சண்டைக்கு வா. மொத்தத்தில் யூரோப் யூனியனே சொல்லிட்டாப்ல. இவரை சொல்லிட்டு நீதான் தைரியமான ஆள. உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச பார்வை. இன்றைக்கி நம்முடைய வழக்கம் போல நம்முடைய கதைத்தலுக்கு அன்பிற்குரிய சர்வதேச பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்கிறேன். சார் வாங்க. சார் சார், நம்ம பேசுகிறதுல இன்றைக்கு சர்வதேச பார்வைகள் ஒரு பெரிய அளவில் அயலகத்திலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற காரணம் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் இல்லை, எந்த பக்கமும் ஒரு சாயாமல் நடுநிலையாக சொல்கிறீங்க. எனக்கு வந்து நிறையா வாட்ஸ்அப்லேயும் அதுக்கப்புறம் மெசஞ்சர்லேயும் எனக்கு நிறையா வருது. நீங்களும் அவர் சுஃபியான் அவர்களும் சேர்ந்து பேசுகிறது, 2 பேருமே எந்த பக்கமும் சாயலை. என்ன உள்ளபடி சொல்கிறீங்க, நல்லா இருக்குது. அது சாய்ந்தால் அது சாயும் நாற்காலி, சாயும் நாற்காலி, அவ்வளோதான். சரி, இப்போ ஈரானில் முதல்ல நான் கேட்குறது, இந்த 16,000 18,000 20,000 என்று சொல்கிறார்கள். இது குண்டுகளை போட்டது. குண்டு போட்டு 18,000 குண்டு சொல்கிறாங்க. 16,000 குண்டு 18,000 குண்டு, அது இன்ஃபினிட்டி. இப்போ இதனுடைய தாக்கத்தை முதல்ல பேசுவோம். ஈரானில் என்ன தாக்கம் இருக்கு? மற்ற தாக்குதலை பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு முன்னு ஈரானுடைய பேரழிவுகள் எதுவாக இருக்கும்? ஈரானில் முக்கியமாக டெஹ்ரான். ஓகே, அங்கே மக்கள் வசிக்கிற இடத்துல இருந்து அத்தனையும் ஏகப்பட்ட நாசம். மக்கள் எல்லாம் டிஸ்பிளேஸ் ஆகிருப்பாங்க. இல்லை, அது டிஸ்பிளேஸ் முன்னாடியே போட்டாங்க, அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ் ஆனாங்க. அப்போ அவங்க நிறைய பேர் இறந்துருப்பாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு, எனக்கு மறைமுகமாக கிடைக்கிற தகவல் வரைக்கும் 20,000 பேருக்கு மேலே ஈரானில் மரணங்கள். ஆனால் ஈரானுடைய அஃபிஷியலாக 3,500 தான் சொல்கிறாங்க. 20,000 பேர் காயம்பட்டதாகவும் 600 பள்ளிகள் நாசி செய்யப்பட்டதாகவும், அதே மாதிரி பல நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள் வந்து நோயாளிகள் எவாக்குவேஷன். ஆமாம், இது வந்து எப்படின்னா, மருத்துவமனை அடிச்சிருவாங்களோ, பள்ளியில் ஸ்கூலில் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து இருக்கும்போது இவங்க வேணும்னு நெத்தன்யாகுவோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க கோழைகள் என்ன செய்வாங்கன்னா, கையாலாகாத சாதாரண அது அண்ணாம்டு இருப்பாங்க இல்லையா, கையில் ஆயுதம் எதுவும் இல்லாத பொதுமக்கள், அவங்கள தான் போட்டு அடிப்பாங்க. வீரன் என்ன செய்வான்னா, சாதாரண பொதுமக்கள் வந்தாங்கன்னா விட்டுருவான், நேருக்கு நேர் வந்து மோதிடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர்கள் கோழைகள் பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். யாரா? ஈரானில். ஆமாம், ஒரு 170 பிள்ளைகளே கொலை செய்தார்கள். ஆமாம், 168 + 12 டீச்சர்ஸ். பரவாயில்ல, ஒரு 180 200 பிள்ளைகள் வச்சுக்கிட்டோம். இப்போ நேற்று ஒரு சம்பவம், இதற்கு பழிவாங்குவதற்கு யுஏஇயில் கெமிகாஸ் வகை ஏவுகணைகளை வீசி 200 பேர் கொத்தாக மடிந்து போய்விட்டார்கள் அமெரிக்க படைகள். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. துல்லியமான தாக்குதல் யுஏ. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம்தான். இதை பற்றி தகவல் உங்கள்கிட்ட இருக்கா? தகவல் இருக்குது. ஆமாம், அது யுஏயில் அங்கே சத்வா பக்கத்தில் அல்படான்னு ஒரு இடத்துல போட்டது. கரெக்ட். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல நான் போயிருக்கேன், இருந்திருக்கேன், அந்த ஏரியா சுற்றி இருக்கேன், நான் லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேட்டது சரிதானே? இல்லை, சரிதான். அதில் என்னென்னா, இங்கே ஈரான் இப்போவும் சொல்கிறேன், இதுவரைக்கும் பொதுமக்கள் மேலே குண்டு வீசினதே இல்லை, இன்க்ளூடிங் இஸ்ரேல்லையும் பொதுமக்கள் மேலே ஈடு வீசவே இல்லை. இது தளங்கள் தான். தளங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் இருக்கிற இடத்துல இவங்க வந்து வீரர்கள் போய் இருக்காங்கல்ல, ஒளிஞ்சிருக்காங்கல்ல, அப்போ வீரர்கள் அடிக்கிறாங்க சொல்லி அந்த இடத்துல அக்கம் பக்கம் பொதுமக்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. என்ன அது வேற. இப்போ இங்கே யுஏஇயில் வந்து நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் 600 வீரர்கள் வந்து உள்ளே அங்கங்கே ஒளிஞ்சிருக்காங்க. எங்கள் அல்கோசி ஏரியாவில், சத்வா, மரீனா துபாய், ஜுமைரா, பர்துபாய்க்குள்ளே வரல, இன்னும் இருக்கிற மாதிரி தெரியலை. இந்த மாதிரி ஏரியாக்களில் ஒரு சிங்கிள் ஸ்டார் 2 ஸ்டார் ஹோட்டல், அப்புறம் ஏதாவது வீடு அப்படின்னா அங்கே அவங்களால வெளிப்படையாக ஐ எம் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியலை. இருந்தால் எப்படியாவது தகவல் போயிருது. அந்த தகவலில் முக்கியமானது ஒரு காமெடி டைப்பில் இருந்துச்சு. என்ன தெரியுமா, இவங்க வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவங்க இந்த மாதிரி நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவோம்ல,
இது மாதிரி சைனீஸ் ஆப்பெல்லாம் அங்கே இருக்குது. அந்த ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, ஃபுட்டு ஐட்டங்களை ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ண பேர் யார், அந்த பேர் பார்த்த உடனே ஆர்டர் பண்ண உடனே அந்த பேரை பார்த்துட்டு உடனே டீட்டெயில் எடுத்துறாங்க சைனாக்காரன். எடுத்து இவன் அமெரிக்கன், இவன் பேஸெல்லாம் வந்துடும்ல. ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு நிறைய எடுக்கிறாங்களாம். வல்லவனுக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆமாம், ஏன்னா இந்த இதைத்தானே அவங்க செஞ்சாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, இதை முடிச்ச பொறுத்து தான் கேட்க. அப்போ இந்த மாதிரி எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே அடிக்கிறாங்க. நேற்று வந்து அங்கே நமக்கு வந்த நேரடியாக ஃபோனில் வந்த தகவல் கூட, அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்த தகவல் கூட எப்படின்னா, வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறேன், இப்போ முக்கியமாக எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் சில தகவல் டெக்ஸ்ட் மெசேஜ் கொஞ்சம் அனுப்புகிறாங்க. ஓகே, தமிழில் என்ன ஒன்று அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பழைய துபாய் அப்புறம் புதிய துபாய் 2 இருக்குது. பழைய துபாய்ங்கிறது தேரா பர்துபாய், அப்புறம் இந்த பக்கம் வந்து கராமா ஒரு இட்டு அதை ஒட்டி, அப்புறம் டுவர்ட்ஸ் அபுதாபியில் அது வரும்போது பீச் ஓரமாக இருக்கிறதெல்லாம் ஜுமேரா 1, ஜுமேரா 2, ஜுமேரா 3. ஓகே, ஜுமேரா 3 எண்டில் தான் வந்து கடலுக்குள்ளே போட்டை வந்து நிமித்தி வச்ச மாதிரி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல், வேர்ல்டு நம்பர் 1 7 ஸ்டார் ஹோட்டல், அது புர்ஜ் அல் அராப் அப்படின்னு. ஸோ இதை ஒட்டி அப்புறம் சேக்ஸா ரோடு போகும். அதுக்கு இடையில இந்த சைடில் உள்ளது வந்து பர்துபாயை தாண்டி நேராக வந்தோம்னா அங்கே ஒரு ரவுண்டானா இருக்குது, அது வந்து சத்துவா ரவுண்டானா, ரவுண்டோ போட் பேர் சத்துவா. சத்துவா SATWA சத்துவா. சத்துவாங்கிறது வந்து துபாயில், பழைய துபாயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சத்துவா, ஜுமைரா, அதுக்கு இடையில உள்ள அல் படா அப்படின்னு ஒரு ஏரியா. இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னா, லோக்கல் அரப்ஸ் நிறையா வாழ்கிற இடம், அந்த நாட்டுடைய மக்கள், அந்த நாட்டு மண்ணின் மக்கள். இதே இது வந்து நீங்கள் தேரா எடுத்திங்கன்னா லோக்கல் அரப்ஸ் வாழ மாட்டாங்க, குடும்பங்கள் கிடையாது. பர்துபாயில் கிடையாது, கராமாவில் கிடையாது, அங்கே எல்லாம் இந்தியன் நிறையா இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நீ கிசஸ் போனீங்கன்னா அந்த பக்கம் ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு வந்து ஷார்ஜா சைடு கிசஸ், அப்புறம் ஏர்போர்ட் வந்து துபாய் சைடு ரஷீதியாவில் லோக்கல் அரப்ஸ் நிறையா இருக்காங்க. அப்புறம் ரஷீதியா அந்த ஏரியாவில் தான் வந்து மன்னரோட அரண்மனை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதோட லேண்ட்ஸ்கேப் இப்படி இது எடுத்திங்கன்னா, நம்ம இந்தியன் இருக்கிற இடம் வந்து பழைய துபாயில். இப்போது பழைய துபாயில் தனித்தனி இண்டிபெண்ட் வீடுகள் இருக்கு இல்லையா, பங்களாஸ், அது வந்து இந்த சத்வா, ஜுமைரா இந்த ஏரியா ரீஜனில் இருக்குது. ஏன்னா அங்கே நான் நிறைய லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்கேன், இது தெரியும். அதில் அல் படான்னு ஒரு ஏரியா, அங்கே வேறு இந்தியன் இருப்பாங்க. யார் தெரியுமா, மல்டி பில்லியனர்ஸு. சிந்திஸ் இருக்காங்கல்ல, சிந்திஸ் இருக்காங்க, ஒரு சில மலையாளிகள் இருக்காங்க, நிறைய சிந்திஸ். அது இண்டிவிஜுவல் வீடு. அவங்க பெரிய தொழிலதிபர்கள், பெரிய தொழிலதிபர், கம்பெனியில் CEO அப்படி இருப்பாங்க, பெரிய ஆள், பெரிய. அது போக பிரிட்டிஷ்காரர் இருக்காங்க, அமெரிக்கன் இருக்காங்க, யூரோப்பியன் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து யூரோப்பியன் வந்து அவனுக்கு தனி வீடு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இது இல்லாமல் அப்புறம் புதிய துபாயில் வந்து நிறையா மெடோஸு அது சொல்லி நிறைய ஒரு காலனி மாதிரி இருக்குது. இப்போ இவர்களை எங்கே சிக்கினாங்க, அது என்னென்னா, இப்போ அங்கே பேஸ் இருக்கு இல்லையா, அலைன் போகிற வழியில் அமெரிக்காவோட பேஸில் கிட்டத்தட்ட 4000 வீரர்கள் நினைக்கிறேன், 3500 4000 பேரும் அமெரிக்கன் பேஸ் இருக்குது. அமெரிக்கன் பேஸ் அங்கே பெரிய பேஸ் இருக்குது, பெரிய பேஸ். ஆமாம், அதுக்குள்ளே நான் ஏற்கனவே போயிருக்கேன் நான் அங்கே. ஓகே, அது ஸோ அந்த பேஸில் இருந்து அந்த வீரர்கள் வந்து அங்கே வளைச்சி அடித்தோன்னா அந்த வீரர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து எங்கே தங்க முடியும், அவங்களுக்கு வந்து இதில் ஸ்டார் ஹோட்டலில் போயிருந்தாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டலை நோக்கி அடிக்க வந்தாங்க. அப்போது ஸ்டார் ஹோட்டல் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மற்ற ஆட்களும் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே எவாக்குவேட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அவங்க தங்குறதுக்கு இடம் வேணும். நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே பிடிச்சி ரோடு வெளியே போயிட்டாங்க நிறையா. ஏன்னா ஒமான் வழியே எக்கச்சக்கமாக வெளியே போகிறாங்க. ஓகே, ஒமானில் வந்து நம்ம இதில் மஸ்கட்டு, ரூவி அப்படின்னு அங்கே வந்து மஸ்கட்னா ஓமனுடைய தலைநகரா, ஒமானோட தலைநகர் மஸ்கட். ஓகே, இன்னொரு பெரிய சின்ன நாடுகள், பெரிய நாடு மஸ்கட். ஒமான் பெரிய நாடு, அதில் மஸ்கட் தலைநகர். பஹ்ரைன் சின்ன நாடு இல்லை, பஹ்ரைன் ரொம்ப குட்டி, ரொம்ப குட்டியாக ஒரு தீவு. ஆமாம், பெரிய தீவு வந்து கத்தார். சரி, இந்த மாதிரி அங்கே ஓமான் வழியே நிறைய வெளியே போகிறாங்க. இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எங்கே தங்குறது, ஹோட்டலுக்கு போனால் பயப்படுறாங்க. அமெரிக்கன் வந்து ஹோட்டலில் இடம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அந்த நாட்டில். அது வந்து என்ன ஆகும்னா ரேஷனலிசம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அந்த நாட்டு சட்டத்துக்கு எதிரானது. எந்த நாடமாக இருந்தாலும் யாரையும் வந்து நீங்கள் தங்கக்கூடாது. நம்ம முன்னாடி பிரிட்டிஷ்காரன் போட்டாங்கல்ல, டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் நாட் அலோடுன்னு சொல்லி முன்னாடி போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் அங்கே வந்து யாரையும் வந்து எந்த ஹோட்டல்லையும் யாரையும் தங்கக்கூடாதுன்னு அலோவ் பண்ண சொல்ல முடியாது. இந்த ஒரு சின்ன கேள்வி, தங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தாங்க. அப்போது கொடுக்கும்போது அங்கே அமெரிக்கன் அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா அதை நோக்கி ட்ரோன் வருது. அப்போ என்ன செய்யறது? ஒரு சின்ன கேள்வி, இப்போ இந்த இடத்த நான் இப்போ பேசும்போது இடத்த தான் தெரில, உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இல்லை, ஓகே. UAEயில் இருக்கக்கூடிய அல் மின் ஹாந்தா ஏர்ஃபோர்ஸ்னு போட்டிருக்கு.
அல் மின். ஒருவேளை அந்த இடமா நீங்க சொல்ற இடம் தானே பாருங்க. யுஏஇல் இருக்கக்கூடிய அல் மின் ஹாந்த் ஏர்ஃபோர்ஸ், அங்கதான் அமெரிக்கர்களை காலி செஞ்சிருக்காங்க. அது வந்து வேற இடம். நான் இது வந்து அல்பதாங்கிறது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. நான் சொல்றது அல் மின் ஹாந்த் ஏர்ஃபோர்ஸ். அல் மின் கான் ஏர்போர்ட். ஓகே. ஏர்ஃபோர்ஸ்ல தான் 200 பேர் ஒரே அடியில காலி. ஆமா, அது வந்து தனி இடம். அது தனி கெமிக்கஸ். கமிகாஸ். அந்த கமிகாஸ்னா இது என்னது, நம்ம ஷாகித் என்னது? ஆமா, கமிகாஸ் ட்ரோன் தானே அது. அது ட்ரோன் தான். கமிகாஸுங்கிறது ஒரு ஸ்டைல், ஒரு டைப். ஆமா ஆமா, அது கொஞ்சம் வல்லமை உள்ளது, பயங்கர வல்லமை உள்ளது. அது எம்கியூ ரீப்பர்லாம் சொல்லுவாங்க. அதில் தான் ஒரே அடி சார் 200 பேர் காலி. மொத்தமாக உட்காந்தா மொத்தமாக நின்றுருக்காங்க. மெஸ்ஸில் இருந்திருப்பாங்க, உட்காந்துட்டு நின்றுருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான உங்கள்கிட்ட கேள்வி. ஓகே. இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இஸ்ரேல் செய்ததோ அதே தொழில்நுட்பத்தை இவங்க அதே தான். நீ வந்து என்ன பண்ணியோ அதை அப்படியே பண்ணுறேன். ஒரே ஒரு வித்தியாசம், நான் வந்து குழந்தைகளையும் பிள்ளைகளையும் பெண்களையும் அடிக்கலை, வீரர்களை அடிக்கிறேன், கம்பெனிகளை அடிக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து அமெரிக்கன் கம்பெனிகள் இருக்குல்ல, அந்த கம்பெனிகள் வந்து நீ வந்து இங்கே என்னோட பெரிய தலைவர்கள் நிறைய பேர் போட்டேல, இதுக்கப்புறம் தலைவர் அப்பப்போ நீ போடுறேல்ல, ஒரு தலைவருக்கும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்வர்டு பண்ண சொல்லுங்கள். அது என்னென்ன கம்பெனி அப்படின்னா, ஒரு தலைவர்களுக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து போட போகிறேன். என்ன இன்னையிலேருந்து அப்போ பெரிய பொருளாதார சிக்கலாயிரும். சாதாரண சிக்கல் இல்லை, அமெரிக்கன் கம்பெனி சார். அதை சொல்லுங்கள் சார். சிஸ்கோ, ஹெச்பி, அது ஹியூலெட் பெக்கார்ட், ஹெச்பி, இன்டெல், ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், அப்புறம் மெட்டா, நம்ம ஃபேஸ்புக்கு மெட்டா, அதுக்கப்புறம் வந்து ஐபிஎம், டெல்லு, பலண்டிர், அப்புறம் என்விடியா தான் வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமே பெரிய வார் வந்தது. என்விடியா. அதுக்கப்புறம் வந்து ஜிபி மோர்கன் பெரிய ரொம்ப பெருசு. டெஸ்லா காரு, அது தெரியாம இல்லை. அப்புறம் ஜிஇ, ஜெனரல் எலக்ட்ரிக்கல். ஆமாம். ஸோ இது அத்தனையும் எல்லாத்தையும் ஒன்று அடிக்க, ஒரு தலைவர் பேரில் ஒன்று அடிக்க போகிறேன். ஒன்று கொமினி பேரில் எல்லாத்தையும் அடிங்கன்னா வெறும் துபாயில் நிறையா இருக்குது. துபாயில் மட்டும் இல்லை, துபாய், சவுதி அரேபியா, கத்தாரு, ஓமான், குவைத்து, பஹ்ரைன், எல்லாம் இது எல்லாம் அரபு நாடுகள் தான். அரபு நாடுகள். அது போக வந்து நான் ஜிசிசி இருக்கக்கூடிய ஜோர்டானில் இருக்குது, அப்புறம் இஸ்ரேலில் இருக்குது. எல்லாத்தையும் அடிச்சிடுவாங்க. அது இப்போ சிஸ்கோ அப்படின்னா அத்தனை சிஸ்கோ அடிக்க போகிறோம் சார். இந்த ஒரு சின்ன விஷயம் சார். ஓகே. நம்ம அந்த போர்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், எங்கெங்கே தாக்குறேன்னு. அதை தாண்டி இந்த யுக்தி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுதுல்ல. எப்படி இப்போ இதுவரைக்கும் இராணுவத்தோடு மோதுவார்கள், தளங்களை அடிப்பார்கள், இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ஈரானுடைய இந்த செயல்பாடு, எங்கே அடித்தான் என் காலியாவியோ, எந்த பொருளை டாலரை வச்சு நீ இருக்கியோ அதை காலி பண்ணுறோம். அதுக்கும் காரணம் அவங்க தான். என்னென்னா, அவங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி அடித்தா இவங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி அடிக்கிறாங்க. ஆமாம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதே தான். இப்போ வந்து நீ வந்து எங்களோட பொருளாதாரத்தை தடை பண்ணி எல்லாம் பண்ணல, உங்களோட பொருளாதாரத்தை நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு பொருளாதாரத்தை உடைக்கிறதுல இந்த மாதிரி கம்பெனிகள் இங்கே அடித்தா அவங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி இழப்பாக இருக்கும். $1 trillion, லட்சங்கள் கோடி. இல்லை, பில்லியன் போது ட்ரில்லியனாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் வராத விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொன்ன முடியல. ஆமாம், அதை இப்போ கேட்க போகிறேன். ஓகே. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பதிலாம் தேவையில்லை, நான் சொல்கிறதே சொல்லலாம். ஓகே. ஈரான் நேற்று அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஈரான் அஃபீஷியல். ஓகே. எங்கள் தலைவர்களை இவர்கள் எப்படி கொள்கிறார்கள் என்று இதுவரைக்கும் நாமளும் தெரியாது, மௌனமாகத்தான் இருந்தது. உளவாளிகள் காட்டி கொடுக்கிறார்கள், உள்ளே பூந்துட்டார். ஆனால் நேற்று சொல்லியிருக்காங்க, ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் குறிவைக்கிறார்கள் என்பதை ஈரான் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படி என்றால் அது எப்படி குறிவைக்கப்படுகிறது என்பது தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள் அல்லவா? ஈரான் புரிந்திருக்கும் அல்லவா? இப்போ புரிஞ்சிருச்சு. இல்லை, அதை அறிவிக்கிறாங்கனால அவங்க அதை பற்றி நீ பாதுகாப்பாக இருக்கணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாம். ஏஐ தொழில்நுட்பம் அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இவங்களோட அறியாமை நிறையா இருந்துச்சு. ஈரான், இந்த மக்களோட ஈரான், லெபனான் இருக்கட்டும், அறியாமை. எப்போ என்னைக்கு வந்து உங்களுக்கு பேஜர் 2500 பேஜர் வெடிச்சிச்சோ அப்போவே உஷாராக இருக்கும். ஓகே. அதனால் இங்கே வந்து எந்த பேஜர் யாரும் யூஸ் பண்ணலை டோட்டலாக. ஓகே. அந்த பேஜரையும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி இவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து பார்ட்னர் யாருன்னா மலையாளியும் அங்கே இருக்கிற யூதனும் ஒரு பார்ட்னர், எங்கள் யூரோப்பியன் கண்ட்ரியில். அது வந்து ஜப்பான்லேருந்து நினைக்கிறேன், ஜப்பானா தைவானா, அங்கே அந்த பையனை ஆளே காணும், அவன் தப்பி போயிட்டான். அவதான். அந்த மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து உள்ளுக்குள்ளே சின்னதாக வந்து வெடிகுண்டை வச்சு ரெடி பண்ணி என்னைக்கு முடியும் அன்னைக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விடுவோன்னு சொல்லி எந்த அளவுக்கு பிளான் பண்ணாங்க. 2 கிராம் 1 கிராம் தான் வச்சு, அவ்வளோதான். ஆனால் அது வந்து வெடிச்சது வயிற்று குடல் வெளியே வந்துச்சு, மூஞ்சி அடிச்சிச்சு. ஓகே. தொடலம் எடுத்து அது என்ன எடுத்து அடி பார்த்தோன்னா டம்மால் அடிச்சு மூஞ்சி போச்சு.
போயிரும்ல. ஆமாம், அந்த மாதிரி 500 பேர் மரணம், 1000 பேருக்கு மேலே காயம், படுகாயம், அந்த மாதிரி அடிச்சு. சரி, 39 பேர் அஃபீஷியலாக இறந்தாங்க அன்னைக்கு 500 பேருக்கு இறந்தாங்க. 500 500 பேருக்கு மேலே இறந்தாங்க. இருந்திருப்பாங்க. ஆனால் 39 பேர் தான் வெளியே வந்துச்சு. இல்லை, அன்னைக்கே வெளியே வந்து 500 பேருக்கு மேலே 1000 பேருக்கு மேலே காயம். ஏன்னா 2500 குண்டு வெடிச்சது, இது பேஜர் வெடிச்சது. மொத்தம் 4000. ஆமாம், இது அது இல்லாமல் வாக்கி டாக்கி, அது வேற. அது இப்படியே இந்த மாதிரி அவங்க தொழில்நுட்பம் என்னெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது வந்து எது மூலமாக வரும்? இந்த டைமில் வந்து இவங்க அறியாமல் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உளவாளிகள், பேஜருக்கு அப்புறம், பேஜருக்கு அப்புறமும் ஒன்று பேஜர் விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க இது லெபனானில் நடந்தது. லெபனான் நடந்தது. அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அறியாமை நமக்கு தப்புன்னு சொல்லிட்டு ஃபோன், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை. கரெக்ட். ஓகே, பேஜர் எதுவுமே எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. டிவைஸ் பண்ண எல்லாமே பேப்பரில் எழுதி புறா காலில் விடுற மாதிரி கையில் தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒரு இடத்துலையும். சரி. இப்போ ஈரானில் அதே மாதிரி ஹூத்திஸ் இருக்காங்கல்ல, ஏமனில் அவங்க அதே மாதிரி, இப்போ வந்து ஹிஸ்புல்லா அதே மாதிரி. ஹூதிஸ்ட்டை ஒத்தனையுமே பிடிக்க முடியல, பிடிக்க முடியாது. ஆனால் 3 லட்சம் பேர் இருக்காங்க ஹூத்திஸ் வீரர்கள். யாரையுமே அவங்க பண்ணவே இல்லை. இடையில வந்து கொஞ்சம் குண்டெல்லாம் போட்டு அடித்தாங்க. ஆனால் அடித்தா பொதுமக்கள் மேலே தான் விழுந்துச்சே ஒழிய இவங்க மேலே பெருசாக இல்லை. அப்போ இந்த மாதிரி இவங்க இந்த சிஸ்டம், இது போக என்ன தான் பண்ணாலும் 100% எலக்ட்ரானிக் ஐட்டத்தை தவிர்க்க முடியாதுல்ல. பேங்க் டிரான்சாக்ஷன் அது எதுன்னு எல்லாம் வரும்ல. அப்போ இந்த மாதிரி இடத்துல அவங்க ஏஐ தொழில்நுட்பங்கிறது, ஏஐங்கிறது என்ன, இதோட கூட்ட அமைப்பு தானே. நமக்கு எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் நம்ம வந்து கணக்கு கொடுக்குறோம், அந்த கணக்கு மொத்தத்துக்கு சேர்த்து என்ன இன்புட் கொடுக்குறோம் அதை கொடுக்க போகிறோம். இது சோகால்டு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். எலக்ட்ரானிக் டிவைஸ் வித் சாஃப்ட்வேர். அது ஒரு ஒரு மேம்பட்ட சாஃப்ட்வேர். அவ்வளோதான். ஒரு மேம்பட்ட. இப்போ நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த இதில் எடுக்கிறோம். இதை வந்து என்னென்னா வேற ஒரு டாப்பிக்கை கொடுத்து நீங்கள் பேசுகிற மாதிரி வாய் அசைக்க வைக்கலாம், அவ்வளோதான். இதை தாண்டி பெருசாக கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால தான் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அதையும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் ஈரானில் எலக்ட்ரானிக் ஐட்டம் தலைவர்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு தெரியாதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம்தான் தலைவர்களை கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ அது எப்படி அதுலேருந்து பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ ஏஐ தொழில்நுட்பம்னா எப்படி எங்கே இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ வந்து பிரயோஜனப்படாது. சரி. இந்த இடத்துல தலைவர் இருக்காங்க கண்டுபிடிச்சாச்சுன்னா அதை போய் அடிக்கிறதுக்கு ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு கையில் என்ன வச்சுருப்பாங்க? எங்கே கண்டுபிடிக்கிற அவங்க எப்படி பார்த்தாலும் அங்கே இருக்கிற உளவாளிகள் ரொம்ப அதிகம். அப்போ மேனுவல் ஆபரேஷன் இல்லாமல் எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்த முடியாது. அதை மட்டும் வந்து வச்சு பயன்படுத்த. நான் சொல்றது சரிதானா? ஆமாம், அதாவது மேனுவலா இந்த இடத்துல இவர் இருக்கிறாங்க தெரியணும். அதுக்கு வந்து எப்படின்னா இவங்க ரொம்ப காஷியஸாக என்ன பண்ணிட்டாங்கன்னா எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்தை தலைவர்கள் பயன்படுத்துறது இல்லை ஈரானில். அது வந்து அஃபிஷியல், அது தெரியும். மொபைலும் கூட பண்ணுறோம், மொபைலு, பேஜர், அது ஃபோனு, லோக்கல் ஃபோனு எதுவும் கிடையாது. பழைய காலத்து மாதிரி இருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் வச்சு தான் அவங்க வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, தெரிஞ்சு போனால் அது பயன்படுத்துறது இல்லை. அதனால் இப்போ ஆட்கள் எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு இருக்கு இல்லையா, ஆட்கள் மேலே நம்பிக்கை அந்த மக்கள் இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு சோரம் போயிடுறாங்க, பயத்தினாலேயோ பணத்தினாலேயோ சோரம் போயிடுறாங்க. இல்லை, நான் என்ன நினச்சேன்னா இந்த ஏஏ தொழில்நுட்பத்தை நிறைய பேர் சொன்னாங்க, கேமராவெல்லாம் அவங்க வந்து சர்வேலைன் பண்ணுறதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி தான் அடிக்கிறாங்க. முன்னாடி பண்ணாங்க. அதாவது நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்க அந்த சர்வேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் வந்து அவங்க கண்காணிச்சாங்க, அதெல்லாம் நடக்கும். சரி, இப்போ நம்ம இதை பற்றி பேசிட்டோம். ஓகே, நம்ம இன்னொரு 2 செய்தி பேச வேண்டியிருக்குல்ல. இப்போ போலாம் அடுத்த செய்திக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காரு? அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ட்ரூத் மீடியா சோசியலில் அவர் என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதான் நேயர்களுக்கு, ஐ ஹாவ் அ சஜஷன் ஃபார் யுவர் நம்பர், பை ஃப்ரம் த யூஎஸ், we have a plenty and number, இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கான். build up for some delight, courage, go to straight and just take it அப்படின்னு கொடுத்துருக்கான். என்னப்பா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம். நீ தான் தைரியமான ஆளாச்சே, ஆள் நீ போய் கூட்டு போய் ஹெர்மூஸில் போய் எடுத்துக்க, நான் ஏன் வரேன்? இது நம்ம ஸ்டாமரை சொல்லித்தானே? ஸ்டாமர் தானே? ஆமாம். அது என்னன்னா இல்லை எல்லாத்தையும் தான், இப்போ யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. யாரு? யூரோப்பியன் பர்டிகுலராக சொன்னது வந்து ஸ்டாமர் நம்ம யூகே பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் வந்து என்ன சொல்லிட்டார் வந்து, உனக்கு நான் ஆயில் தர்றேன், ஆமாம், வேணும்னா என் சொல்ல கேளு, என் கூட சண்டைக்கு வா. மொத்தத்தில் யூரோப்பிய யூனியனே சொல்லிட்டாப்ல. அதான் இவரை சொல்லிட்டு, நீ தான் தைரியமான ஆளை. அப்போ நீ என்னாச்சு, நீ வந்து பெரிய ஆளாச்சா, தைரியமான ஆளாச்சுல, வேணா நீ வந்து ஸ்ட்ரைட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து உனக்கு ஆயில் வாங்கிக்கோ. சரி, இப்போ என்ன சொன்னார்? முதல்ல ரெஜிம் சேஞ்சி. அமெரிக்கா என்ன சொல்லிச்சு? போருக்கு முன்னாடி ரெஜிம் சேஞ்சி, அதை மறந்தாச்சு. அப்புறம் வந்து அணுகுண்டு, இப்போ 2 இப்போ 2 நாளைக்கு இப்போ 2 நாளைக்கு 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 2
அதாவது விட்டுருங்க, அணுகுண்ட விடல. முதல்ல ரெஜிம் சேஞ்ச், ஆமா. ரெண்டாவது ஹெர்மூஸை நாங்க மீட்க போறோம் எல்லாரும் போகிறோம். ஆமாம் வாங்க. அதுக்கு தான் இப்ப சொல்லியிருக்காரு. எனக்கு ஹெர்மூஸை பத்தி பிரச்சனை கவலை இல்லை, இல்லை, நான் பார்த்துக்கணும், நீ தைரியமான ஆள் தானே. முந்தா நாள் இன்னொன்று சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஈரானில் போட்டு அடித்து சளிச்சு போச்சு, முடியாது, ஹெர்மோஸ் நமக்கு எதுக்கு, அது ஹெர்மோஸ் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, விட்டு பேசாமல் நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க வந்துடுவோம் சார். இது கீழே விழுந்து மீசையில் மண் விட்டாக்காது தானே சார். அதாவது தோல்வியை வந்து அப்பட்டமாக ஒத்துக்கிறது. அதான் சார். ஓகே, அதை என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஓவர் நைட் மொத்தம் ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் சரிந்தது. அன்றைக்கி நைட்டு அவர் பேசிட்டு உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியே வர்றாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் வந்து இது ஹர்மோஸை வந்து மீட்காமல் அப்படியே விட்டு வர்றதா பேசுகிறீங்களாமே. இப்போ தானே உள்ளே பேசிட்டு வந்தேன், அதுக்குள்ளே எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? அப்போ அவங்களுக்குள்ளே எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சுருப்பாங்கல்ல. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருந்தாலும் பேசிட்டு அதை உள்ளே ஆள் இருப்பாங்க. நம்ம எப்படி அந்த இது பேக்கரி அக்கா வச்ச பேக்கரி மாதிரி தான். என் கூட தானே படுத்து கிடக்கான் காலையில், வீரபாகு என் கூட தான் படுத்து கிடக்கு, எப்படியா வந்து போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே வந்து. சார், இப்போ நம்ம வந்து ஏஐ பற்றி பேசிட்டோம். இப்போ ஹெர்மூஸ் வந்து அவர் வந்து நீங்கள் சொன்ன கதையை செய்தியை பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு ஹெர்மூஸை மீட்க முடியாது. முடியாது. ஆனால் உள்ளே போனால் மரணம் பயங்கரமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் கர்கிலையும் இறங்கல, அப்படி தான். கர்கில் இறங்க முடியாது. கர்கில் இறங்கினான்னா காலி. அது வந்து பேசாமல் வந்து அங்கே குழி தோண்டி தற்கொலைக்கு சமம். அவ்வளோதான். ஏன்னா இவன் போனால் 10,000 போனான்னா அவன் 10 லட்சம் பேர் இருக்கான். அது 10 லட்சம் பேரே வேண்டியதில்லை. 10 லட்சம் தேவை. அங்கே வந்து சூசைடல் ட்ரோன் இருக்குது, சூசைடல் போட் இருக்குது, இன்னும் என்னெல்லாமா இருக்கும் இல்லை நமக்கு தெரிஞ்ச சூசைடல் ட்ரோனு, சூசைடல் போட்டு. அது இல்லாமல் இந்த தோலில் வச்சு அடிக்கிற இது இருக்குல்ல, ராக்கெட் இருக்குல்ல, ராக்கெட் லான்ச்சர், அது வந்து சைனா கொடுத்துருக்கான். ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கொடுத்துருக்கான். சரி, ஆமாம். அதை வச்சு ஹெலிகாப்டர்லேருந்து இது இறங்கும்போது, இல்லை ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது, பேராசூட்டில் இறங்கும்போது அடிப்பாங்கல்ல. அதனால் மொத்தத்துக்கு கீழே வரும்போது உயிரோட குதிப்பாங்க, பொணமா கீழே விழுவாங்க. இப்போ அங்கே நம்ம போகக்கூடாது, நம்ம வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க, அது ஒத்துக்கிட்டாங்க. நமக்கு ஈரானுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, சம்மந்தம் இல்லை. சரி, இப்போ இன்னொரு அடுத்து வருது. அப்புறம் இல்லை, இதுக்குள்ளே ஒன்று சொல்லி அப்புறம் சொல்லு. இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய லடாய் போய்கிட்டு இருக்கு. ஒன்னால தான்டா நான் வந்து இங்கே வந்து இப்படி பாட போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து வேண்டாம், நான் வந்து ஈரான் விட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்னா, அது எப்படி வெளியே போச்சு அப்படின்னு இஸ்ரேலுக்கு, ஒன்னால தான் நான் வந்து இங்கே கெட்டு போனேன். ஆனால் அவர் மட்டும்தானே இவருக்கு ஆதரவு. யாரு? பெஞ்சமினுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இப்போ இல்லை, இன்னைக்கு அதான பிரச்சனை. அவர் இல்லையா? ஆமாம், ட்ரம்ப்புக்கும் நெதன்யாவுக்கும் தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. அங்கே தான் திட்டுவாங்களே எல்லாரும். திட்டுனா சாதா திட்டு இல்லை, அவன் உண்மையில விட்டால் ட்ரம்ப்பை பொறுத்து தள்ளிடுவாங்க. அந்த கொலவரில் இருக்காங்க. இப்போ கடைசி செய்தி. ஓகே, நேரங்கறி தான், வேற ஒன்று நிறைய இருக்குது. கல்யாணம் வீட்டில் கல்யாணம் நடக்கும்ல. ஆமாம். கல்யாணம் நடந்து சாயந்தரம்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த வீட்டுடைய வாப்பிளையோட அப்பா உட்காந்துருப்பாரு. அப்புறம் யார் வருவா அவரை பார்க்குறதுக்கு? பாத்திரக்காரன், பந்தல்காரன். அந்த பந்தல் போட்டோம் எல்லாரும் என்ன செய்வான்? துண்டை நீட்டுவான். ஆமாம். காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் பார்த்துருக்கேன். ஆமாம். இப்போ மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறாரு? எப்பா புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். உங்களுக்காக தான் நாங்கள் போர் செஞ்சோம். ஓகே, யாருக்கு? அரபு நாடுகளுக்கு. அரபு நாடு. ஆமாம். பில்லு எங்களுக்கு தாங்க. பில்லு பணம் முடியலன்னு வைங்க, ஆயில தந்துருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு வெளிப்படையாக சொல்லிட்டோம். இதை விட ஒரு மோசமான. சரி, அப்போ இதில் இன்னொரு செய்தி சொல்லிடுறோம். நம்ம முகமது பின் சல்மான் நேற்று நைட்டு, அது தெரியாது, அறிக்கை விட்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் வந்தீங்க, உங்கள்கிட்ட வந்து 50 லட்சம் கோடிக்கு வந்து நாங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் வாங்குகிற ஒப்பந்தம் போட்டோம், இப்போ அந்த ஒப்பந்தம் அத்தனையும் கேன்சல். கதை முடிஞ்சது இன்னைக்கு வந்துருச்சே. ரொம்ப முக்கியமான செய்தி நீங்கள் சொன்னதுலே முக்கியமான. அது ஏன் நானே இன்னைக்கு கேள்வி கேட்டதுனால நீங்கள் சில விஷயத்தை சொல்லல, அதை சொல்லி முடிச்சிருக்கேன். இப்போ நேரம் முடிஞ்சது, அவ்வளோதான். அப்போ ஒப்பந்தம் கேன்சல். ஏன்னா அந்த ஆளை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டினா சும்மா இருப்பாங்களா? ரொம்ப மோசமான வார்த்தை. அப்புறம் கெட்டது உலகம் பூரா போயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. அதுதான் அவர் பேசுறது லைவ்ல போயிடுச்சு, எல்லா உலகம் பூரா எல்லாரும் இருந்தாலும் மன்னரை போய் பார்த்துட்டு அதை பிடிச்சி இப்படிலாம் சொல்லலாமா? ஆமாம். அதில் பீப் சவுண்ட் போட்டாங்க, அது அப்படி சவுண்டு போட்டால் கூட எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னு போட்டானே. ஆமாம், அது புள்ளி முடிஞ்சு. அது என்னன்னா, அப்போ ஒப்பந்தம் கேன் சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஆட்களை என்ன சொல்லிட்டாங்க, எங்களுடைய பாதுகாப்புக்கு வந்தீங்க, உங்களுடைய தளத்தையும் உங்கள் ஆட்களையும் உங்களால் உங்களுடைய இது எக்யூப் பண்ணி உங்களால் பாதுகாக்க முடியல, வெப்பன்ஸை பாதுகாக்க முடியல, அப்படி சொல்லிட்டாங்களா? ஆமாம், வேற என்னது? அதனால் இந்த செய்தி எனக்கு புதுசில்லை சார். இந்த இருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது இன்னைக்கு நேற்று நைட்டு அவர் முகமது பின் சல்மான் சொல்லி இந்த ஒப்பந்தம் கேன்சல்.
இப்போது சவுதி ஒப்பந்தம் கேன்சல்னா அடுத்து கத்தார் ஒப்பந்தம் கேன்சல். சவுதி வந்து 50 லட்சம் கோடி, கத்தார் 100 லட்சம் கோடி, யுஏஇ வந்து 120 லட்சம் கோடி. கதை முடிஞ்சா கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியனுக்கு மேலே போயிட்டு. சரி நேயர்களே, நம்ம இதோட முடிச்சுக்கலாமா? அதெல்லாம் முடிச்சிடலாம். நாளைக்கு பேசுவோம் என்ன? இல்லை, அடுத்தடுத்து வரும், நம்ம பேசுகிறது வந்துகிட்டே புதிய இருக்கு. செய்திகள். ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்க, 100 செய்தி நம்ம படிக்க முடியாது. ஆமாம், நீங்களும் 100 செய்தி படிக்க முடியாது. அப்போ எனக்கு தெரியாத செய்தி உங்களுக்கு தெரியுது. மாற்றி மாதிரி கலந்துட்டு நீங்கள் ஒரு 5 செய்தி, நான் ஒரு 5 செய்தி. ஆனால் நமக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நேயர்களுக்கு கொடுக்கணும். நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பார்ப்பாங்க. இல்லை என்னென்னா, நம்ம டீ கடையில் உட்காந்து பேசுகிறோம்ல ஜாலியாக, அதுதான் நம்ம நேர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நிறைய பின்னூட்டம் வந்திருக்கு. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, யதார்த்தம். இன்னொன்று, ஈரான் சார்பாகவும் பேசுறது இல்லை, தேவையில்லையே, அரபு நாடு சார்பாகவும் பேசுறது இல்லை, இவன் முஸ்லீம்னு பார்க்கறது இல்லை, அவன் யூதன்னு பார்க்கறது இல்லை, இவன் நல்லவனா நல்லவன், நல்லவன் இல்லைன்னு நல்லவன் இல்லை. அதில் பெரிய கூத்து ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிரும். ஓகே. அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ ஒரு கருத்தை சொல்கிறார். இவர்கள் மதவெறி பிடித்தவர்கள். யார? அதாவது ஈரானியர்கள் ஷியா மதவெறியாளர்கள் என்கிறார்கள். அமெரிக்காவுக்கு நாம் இங்கிருந்து சில செய்திகளை நம்ம பேசுகிறதுல சொல்லுவோம். இது ப்ராமிஸ்டு லேண்ட், காட் எங்களுக்கு வழங்கிய பகுதி. யார் சொல்றா? எது? யூதர்கள் சொல்கிறார். ஆண்டவரால் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. பிப்லிக்கல் நாம்ஸ், பழைய ஏற்பாட்டின்படி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் சிரியா எங்களுடையது, பலஸ்தீனம் எங்களுடையது, ஜோர்டான் எங்களுடையது, இப்படி போயிட்டு இருக்கும். எகிப்துல பாதி எங்களுது. எகிப்து வந்து என்னது? சினாய். அப்படி என்றால் இது மதவெறியா என்ன வெறி? இல்லை, அதாவது ஒரு விஷயம்தான் இதுக்கு. நம்ம சொல்ல பழைய பழமொழி இருக்குது, பைத்தியக்காரனுக்கு மற்றவங்க பார்க்குறவங்களாம் பைத்தியமாக தெரியவாங்களாம். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம நிறைய பேசணும். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு நேரம் இடந்தரம் மறுக்கிறது. ரொம்ப அஃபிஷியலான நியூஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் மீண்டும் நாளை அடுத்த விவகாரத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் தோழர் கஸ்ஸாலி அவர்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அமர்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப 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 மகிழ்ச்சி எனக்கு.